திருச்சி நகரில் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கும் தொய்வின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். இதுபற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சார்ல்ஸ். நாம் இப்போ தற்போது திருச்சி சாலை ரோட்டில் இருக்கோம். திருச்சி சாலை ரோடு மட்டுமில்லாமல் தில்லைநகர் சாஸ்திரி ரோடு பகுதியில் இணைக்கக்கூடிய இந்த பகுதியில் மாநகராட்சி கடந்த 45 நாட்களுக்கு முன்னதாக இந்த சாலையில் குறுக்கே பாலத்தை கட்டுறாங்க. உழவர் சந்தையிலிருந்து 22 அடி அகலமுள்ள இரட்டை வாய்க்காலுடைய இந்த பாலமானது இந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்குது. இந்த பாலம் கட்டப்படக்கூடிய இந்த பணிகள் சற்று தொய்வாக நடைபெறுவதாக பொதுமக்கள் ஏற்கனவே குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்தாங்க. தீபாவளி முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்த பொழுதும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தற்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து காணப்படுகிறது இந்த சாலை முழுவதும். காரணம் என்னவென்றால் இந்த சாலை ரோடு, சாஸ்திரி ரோடு உள்ளிட்ட பகுதிகள் அனைத்துமே மருத்துவமனை நிறைந்த பகுதி, முக்கியமான பிரதான கடைகளும் உள்ள பகுதி. திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து வரக்கூடிய 2 பாதைகள் மட்டும் உள்ளது. ஒன்று பாலக்கரை வழியாக, மற்றொன்று இந்த சாலையை கடந்து தான் அவர்கள் சாஸ்திரி ரோடு மற்றும் உறையூர் எந்த வழியாக செல்வதாக இருந்தாலும் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இந்த இக்கட்டான இந்த நெருக்கடியான இந்த இடத்தில் பாலத்தை மிக விரைவாக கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன மாதிரியான இன்னலுக்கு இந்த பொதுமக்கள் ஆளாகிறார் என்று நாம் கேட்போம். இப்போ இந்த பாலத்தை கட்டுவதனால் பொதுமக்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான சிரமம் ஏற்படுது? போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. டிராஃபிக் பொழுதுக்குமே டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இந்த பக்கத்து வியாபாரிங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. அது இல்லாமல் மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஆம்புலன்ஸ் போக்குவரத்தெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனால மாநகரம் பூராவுமே டிராஃபிக் அதிகமாக ஆகிட்டு இருக்குது. ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்கிட்டும் போகவும் முடியல, வரவும் முடியல. இது மெயினான ரூட்டாக இருக்கிறதுனால எங்கிட்டும் போகவும் முடியல, வரவும் முடியல. சுற்றி போகணும். 5வது கிராஸில் தான் போய் இறக்கி விடுறாங்க. அங்கேருந்து இங்கே மக்கள் நடந்து வர மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வேலையை முடித்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். முக்கியமாக இதே போல தான் திருச்சி திருவானைக்கோலில் பிரதான முக்கியமான ரயில்வே மேம்பாலத்தை 48 மணி நேரத்தில் ரயில்வே நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் ஒரு பாலத்தை கட்டி முடித்தாங்க. இந்த சிறிய பாலத்தை அதுபோன்று நவீன முறையில் அவர்கள் உடனடியாக கட்டித்தரலாம். ஆனால் இந்த பாதி பாலம் நடைபெற்று இந்த பணிகள் முடிவடைவதற்கே தற்பொழுது 45 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இன்னும் பாதி பால பணிகள் நடைபெற்றால் இன்னும் 3 மாத காலம் தாங்களுக்கு தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் எனவும் பொதுமக்கள் தொடர்ந்து இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் மாநகராட்சியை கோரிக்கை வச்சிருக்காங்க. உடனடியாக இதனை சரி செய்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த திருச்சி மாநகர வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.